போலீஸ் வந்தாங்கல்ல, போலீஸ் சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் போயிருப்போம்ல அப்படின்னு தான் விஜய் நான் சொன்னார். விஜய் அண்ணா இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனேயே ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாருமே உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. ஒரு லாங் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் சொன்னோம், நீங்கள் இங்கேயே நின்று 10 ரூபான்னு பாட்டு பாடுங்க, 100 ரூபான்னு டான்ஸ் ஆடுங்க, எதாக இருந்தாலும் இங்கேயே பண்ணிவிட்டு கிளம்பிடுங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் முடியாது, நான் போய் நின்று பேசினா அங்கே தான் நின்று பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடங்காப்பிடாரித்தனமாக போய் நின்று பேசி இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலோ என்ன சொல்லுவாங்க, 40 பேரை காப்பாற்றின திமுகன்னு சொல்லுவாங்களா? நிச்சயமாக கிடையாது. திமுக விஜயை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அவரை மக்களை சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆச்சா போச்சான்னு அடுத்த எந்த ஊருக்கு போகிறாரோ அந்த ஊர்லேருந்து பேச்சு பேசியிருப்பார். இதுதான் நடந்திருக்கும். விஜய் அண்ணா உங்களை யார் ஸ்கிரிப்ட் எழுதி தராங்கன்னு தெரியாது. தட் ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி 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 ப்ரெடிக்டபிள். அவங்க படம் மாதிரியே இருக்குது. அடுத்தடுத்து என்ன வரப்போகுது இங்கே உட்காந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதே தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் வித்தியாசமாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள். புது ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாராச்சும் உள்ளே கொண்டு வாங்க. கொஞ்சம் யாராச்சும் மூளையை கசக்கி புலச்சி யூஸ் பண்ணுறவங்க யாராச்சும் கூட்டிகிட்டு வாங்க. பை.